மேம் இப்போ இந்தியாவில் நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. அதுலேருந்து திராவிடியன் மூமெண்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் அது எது நெசசரியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து ஜாதியை எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவாக இருக்குது? எத்தனை அரசியல் கட்சிகள் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு வேற்றுமையை இருக்காமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்குது? எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு போராடிய அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்குது? நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை செய்யலாம், பூஜை பண்ணலாம், ஜாதியினால் அந்த வேறுபாடுகள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்குது? இந்த மற்ற இதெல்லாம் நினைக்காத அரசியல் கட்சிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இதுதான் வித்தியாசம். யாரும் ஏற்ற தாழ்வு பார்க்கக்கூடாது. யாரும் பிறவியால் மேலே பிறந்தவங்க கீழே பிறந்தவங்க கிடையாது. ஒரு ஆணாக பிறந்தவன் வந்து உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தவர் கீழாக இருக்கவங்க, இந்த ஜாதியில் பிறந்தவங்க பெரியவங்க, மற்ற ஜாதியில் பிறந்தவங்க கீழாக இருக்கவங்க, இந்த தெருவில் நடந்து போகக்கூடாது, இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இவங்க தான் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது, அதுவும் பொதுவாக பெண்கள் படிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை எல்லாம் நாம் கடந்து வந்திருக்கோம். அதுக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பல பேர் பாடுபட்டிருக்காங்க. ஒரு ஓட்டிங் ரைட்ஸ் டுடே இன்றைக்கி பெண்கள் வந்து மிகச்சாதாரணமாக போய் ஓட்டு போடுறோம். ஆனால் அந்த ஓட்டு போடுற உரிமைகளை வாங்குவதற்கு எத்தனையோ பெண்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளில் சிறைக்கு போயிருக்காங்க, அடி வாங்கியிருக்காங்க, உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டில் 1921 எந்த போராட்டமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் பெண்களுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது. ஆனால் சுவிட்சர்லாண்டில் 1971 தான் விமன் காட் ஓட்டிங் ரைட்ஸ். அதுதான் திராவிட இயக்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேங்க்யூ மேம்.